So hello friends, welcome back to a new T.Bro's channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா features of on-screen keyboard and அதை எப்படி அன்லாக் பண்றது and அதை வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து நார்மலாக டெஸ்க்டாப் நார்மலாக காட்டும். இப்போ நார்மலாக காட்டும் போது உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, இங்கே டாஸ்க் பார் கீழே தெரியுதுல, இந்த டாஸ்க் பார் இந்த இடத்துல போயிட்டு நம்ம ரைட் கிளிக் கொடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஷோ டச் கீபோர்ட் ஆப்ஷன். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து இந்த ஆப்ஷன், இந்த டச் கீபோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இந்த பட்டன் நீங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது காட்டாது. இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆன் ஸ்கிரீன் எப்படி ஸ்கிரீன்ல கீபோர்டு வருதுல, அது பேர் தான் ஆன் ஸ்கிரீன் கீபோர்டு. நீங்க எவ்வளவு வேணாலும் இதை வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நீங்க ஒரு டெஸ்க்டாப் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு கீபோர்டு ஒர்க் செய்யல, இல்ல கீபோர்டு இல்லைங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் டைப் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆன் ஸ்கிரீன் கீபோர்டு எடுத்துட்டு இந்த மாதிரி டைப் ஏதாச்சும் பண்ணிடுறேன். இல்லைன்னா நார்மலா டைப் பண்ணா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நீங்க கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-V, கண்ட்ரோல்-X கொடுப்போம்ல, கட் காப்பி பேஸ்ட்லாம், அதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. கண்ட்ரோல்-A, கண்ட்ரோல்-Z அந்த மாதிரி இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம நிறைய மல்டி ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து இங்கே எமோஜிஸ் வைக்கலாம். இங்க இப்போ நான் இது மார்க் பண்ணி எமோஜிஸ் வைக்கிறேன், ஸ்மைல், நான் ஏதாச்சும் வைக்கிறனாலும் இங்க வருது. இது வந்து நம்ம பிசிலேயே இந்த எமோஜிஸ் வந்து நம்ம கீபோர்டில் இருக்காது, ஆனால் இந்த ஆன் ஸ்கிரீன் கீபோர்டில் இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான் நான் சொல்வேன். அடுத்தது வந்து 2 லாங்குவேஜில் வைக்கலாம். நான் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால இங்கிலீஷ் இந்தியா அண்ட் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்தியா அந்த மாதிரி 2 ஆப்ஷனில் இருக்குன்னு நான் அப்படி வச்சிருக்கேன். இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய எமோஜிஸ் அப்படியே வாட்ஸ்அப்பில் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இங்கே மைக் கூட நீங்கள் பேசிக்கலாம். ஏதாச்சும் நம்ம இப்போ பேசினா இது வந்து அங்கே வரும். ஆனால் இது இப்போ வேணாம். இது வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே கரெக்டாக அதோட லிங்க்லேயே ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து கீபோர்ட் செட்டிங்ஸ் கூட இருக்குது. நீங்கள் கீபோர்டு எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஸ்மால் ஆர் இந்த டைப்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் வந்து எப்பவுமே நார்மல் வச்சுருப்பேன். உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணுறேன். இதை எனக்கு இதுவும் பிடிக்கும், இது வச்சுருக்கேன். அடுத்த டைப் இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ரைட் கூட பண்ணிக்கலாம். இது நீங்கள் இப்போ ஓன்னு போட்டோம்னா அதுவே திங்க் பண்ணி ஓன் எடுத்துக்கும். அதனால 0 எடுத்துக்கிச்சு அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் கீபோர்ட் செட்டிங்ஸ் போயிட்டு மாற்றிக்கலாம். இது நான் நார்மலாக வச்சுக்கிறேன் டிஃபால்ட். எனக்கு டிஃபால்ட் ரொம்ப பிடிக்கும், இல்லைனா இது காமனாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுதான் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது, அதெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து கிளிப்போர்டு தான் காப்பி பண்ணுறதெல்லாம் இங்கே போய் பேஸ்ட் ஆகிடும். நான் வந்து ஆன் பண்ணல, ஏன்னா இது தேவையில்லை. காப்பி பண்ணுறதுன்னு இங்கேயும் ஆப்ஷன் இருக்குல்ல, கண்ட்ரோல் தான் இங்கே காமிச்சு, கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அது பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக கிளிக் பண்ணி கண்ட்ரோல்-C கொடுத்தே கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் அது வந்து இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.